ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே ஈஸியாக வெல்ல முடிய நேச்சுரலாக பிளாக் ஆக்கிறதுக்கு ஒரு ரெமெடி பார்க்கலாம். இந்த ரெமெடி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். இப்போ எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க தோட்டத்தில் வெள்ளரிக்காய் செடியும் வச்சுருந்தோம். பூசணிக்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் எல்லா காய்கறியுமே இங்கே இருக்குது. இன்றைக்கி வெள்ளரிக்காய் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா பெருசாகிருச்சு. அதனால் 2 வெள்ளரிக்காயும் கொண்டு வந்துடுறேன். இது கொஞ்சம் முத்த விட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக நான் எடுத்திருந்தேன். அது நல்லா முத்தின வெள்ளரிக்காய் வச்சு செய்கிற ஒரு ரெமெடிக்காக. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். சின்ன சைஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது 2த்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் இந்த வெள்ளரிக்காய் நான் ஒரு சின்ன துண்டு கட் பண்ணியிருக்கேன். இதை இடிச்சிட்டோ இல்லை நசுக்கிட்டோ கொஞ்சம் சாறு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுக்கிற சாறு. இதோட கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு. எலுமிச்சப்பழம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி சின்ன துண்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை புழிஞ்சு நமக்கு 1 ஸ்பூன் வேணும். இப்போ 1 ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாருக்கு நம்ம 1 ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு எடுத்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்துடலாம். எலுமிச்சப்பழத்துலேருந்து நம்ம கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சாறு மட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கடுகு ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கடுகு எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட்ஸில் ஒரு 100 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி விற்கிறாங்க. ஆன்லைன்லேயும் சரி, இல்லை சின்ன சின்ன ஸ்டோர்ஸ்லேயும் சரி, இப்போல்லாம் கடுகு எண்ணெய் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு சின்னதாக வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்களே அதுக்கப்புறம் அடிக்கடி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. நார்த் சைடில் அதிகமாக கடுகு ஆயில் சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ரெமெடி செய்யவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கடுகெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய்ன்றதை விட நம்ம கடுகெண்ணெய் யூஸ் பண்ணால் 100% ரிசல்ட்டு உடனே கிடைக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடுகெண்ணெய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடணும். கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள், மசாலா பொருட்கள் சேர்க்காத டீத்தூள், எண்ணெய் ஒரு கரண்டியில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் அதை இது சேர்த்துருக்கேன். நல்லா சூடான அப்புறமா அந்த எண்ணெயை இதில் சேர்த்துருக்கேன். அதோட கூடவே உடனே நம்ம டீத்தூளை சேர்த்து நல்லா கலந்துட்டு வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு ஆறின அப்புறமா இதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த திக்கு திக்காக இருக்கு இல்லைங்களா? அதனால் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக கோகோனட் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். 2 தடவை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வரங்க. நன்றி, வணக்கம்.